Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல சண்டே ஈவினிங் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் சாப்பிட போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை தான் இன்னைக்கு நம்ம வீட்ல செய்ய போறோம். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பால் கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டை தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம எடுத்துருக்கிறது அரிசி மாவு 2 கையளவு, காய வச்ச அரிசியை வந்து பவுடர் பண்ணியிருக்கோம். அதுதான் அரிசி மாவு. கடையில் வந்து அரிசி மாவுனும் கிடைக்கும். நீங்கள் அரிசியை வந்து அரைச்சி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு வந்து நீங்கள் எவ்வளோ கைப்பிடி மாவு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பிசைய போகிறதுனால வந்து ஆயில் 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் போட்டுட்டு தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு அந்த மாவு பதத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசையும்ல அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நீட்டான ஷேப் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ரவுண்டான ஷேப்பும் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் அந்த மாதிரி என்னென்ன ஷேப் குட்டி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஷேப் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குட்டி பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து இந்த நீட்டாக வந்து நிறையா பண்ணியிருக்கோம். ஏன்னா அது சாப்பிடும்போது வந்து நல்லா வாயில் சூ ஆகிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கனால நாங்கள் நிறைய நீட்டாகவும் அப்புறம் ரவுண்டும் பண்ணியிருக்கோம். அப்புறம் நாங்கள் இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே அழகாக லைனாக வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போது இதை வந்து வேக வைக்க போகிறோம். 3 to 5 minutes போதும் வேகிறதுக்கு. அரிசி மாவுன்றதுனால சீக்கிரமாக வெந்துடும். ஸோ பாருங்கள் அழகாக வந்து வெந்துருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை கூட அப்படியே நீங்கள் சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். ஸோ எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை வந்துட்டு நம்ம தண்ணியில் போட்டு வந்து பாயில் பண்ண போகிறோம். வெல்லத்தை வந்து இடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொங்கி வரணும், பாயில் ஆகி நல்லா மெல்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, அதில் கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அது எடுக்க நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அரை மூடி தேங்காவை வந்து எடுத்து மிக்சியில் வந்து அரைச்சி நம்ம தேங்காவை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பொடி பொடியாக போட்டு அரைச்சி அதில் வந்து தேங்காய் பால் தான் நம்ம எடுக்க போகிறோம். நல்லா வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் இந்த மாதிரி தனியாக அழகாக வடிகட்டி எடுத்து வச்ச உடனே ஒரு புது பாத்திரத்தில் வந்து அடுப்பில் வச்சுட்டு அதை வந்து வெல்லத்தை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். வெல்லத்தை வந்து அழகாக இப்படி வடிகட்டி முடித்தோடனே அதுவும் கொஞ்சம் பாயில் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே வந்து அந்த வெல்லத்தை வடிகட்டின அந்த வெல்லத்துக்குள்ளே வந்து அந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து போட்டுடணும். இது இங்கே கொதிக்கிற கேப்பில் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல மாவு, அதில் வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கரைக்க போகிறோம். எதுக்குன்னா வந்து பால் கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் திக்காகிறதுக்காக வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தண்ணியோடு வந்து நல்லா கலந்துருக்கணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க கேப்பில் வந்து இது கொதிச்சிருச்சு நல்லா. ஸோ இந்த மாதிரி கொதிச்சு வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது, நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோடனே சூப்பர்பான ஒரு கலர் வரும், அப்படியே கோல்டு கலர் மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலரை. 1/4 டீஸ்பூன் வந்து சுக்கு பொடி போட போகிறோம். கொஞ்சோண்டு போட்டால் போதும் சுக்கு பொடி போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஏலக்காவும் அதே அளவுக்கு தான் ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அது கொஞ்சம் பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சம் மிக்ஸ் ஆன உடனே பாயில் ஆகிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். ஒரு 10 minutes கொடுத்திங்கன்னா வந்து இந்த மாதிரி அழகாக பாயில் ஆகிடும். பாயில் ஆன உடனே நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா அந்த மாவை கரைச்சதை, அதையும் வந்து இதில் ஊற்றிட்டு ஒரு 5 minutes நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா போதும். நம்மளோட டேஸ்டான சூப்பர்பான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். எனக்கு இந்த பால் கொழுக்கட்டையில் ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த பால் தான். அந்த கலர் எல்லோ கலர் லைட் எல்லோவில் இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட தம்பிக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டிஃபன் பாக்ஸில் வந்து எடுத்து செப்பரேட்டாக வச்சுட்ருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எங்களை விட ஸ்வீட்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ எனக்கும் பால் கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நானும் வந்து ஒரு குட்டி பவுலில் வந்து அழகாக ஊற்றி சாப்பிட்றதுக்காக ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுவும் எனக்கு இந்த கொழுக்கட்டையை விட அந்த பால் இருக்க பாருங்கள் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டிலே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்களுக்கெல்லாம் பால் கொழுக்கட்டை அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் பால் கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.